அமரர் மாவை சேனாதிராஜாவின் இயற்பெயர் சோமசுந்தரம் சேனாதிராஜா. அவரின் சொந்த ஊர் மாவட்டபுரம் என்பதால் ஊரின் பெயருடன் மாவை சேனாதிராஜா என்று அவர் அழைக்கப்பட்டார். யாழ்ப்பாண மாவட்டம் மாவட்டபுரத்தில் 1942 ஆண்டு அக்டோபர் மாதம் 27 அவர் பிறந்திருந்தார். இதேவேளை பீமன் காமன் பகுதியில் அவர் தன்னுடைய ஆரம்ப கல்வியையும் நடேஸ்வரா கல்லூரியில் உயர்தர கல்வியையும் கற்ற பின்னர் இலங்கை பல்கலைக்கழகத்தில் வெளிவாரி மாணவராக இணைத்து இளங்கலை பட்டம் பெற்றார். இலங்கை தமிழ் தேசிய இயக்கத்தின் செயற்பாட்டு 1961 ஆண்டு சத்தியகிரக போராட்டத்தில் தந்தை செல்வாவுடன் இணைந்து கொண்டார். இலங்கை தமிழரசு கட்சியின் இளைஞர் அணியில் 1962 இணைந்து கொண்டார். 1966 முதல் 1969 வரையான காலப்பகுதியில் ஈழத்தமிழர் இளைஞர் இயக்கத்தின் செயலாளராக பணியாற்றினார். 1969 முதல் 1983 வரையான காலப்பகுதியில் இலங்கை அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்ட மட்டக்களப்பு வெலிக்கடை மகிசன் சிறைச்சாலையில் மொத்தம் 7 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். 1977 மாவை சேனாதிராஜா மணமகளாக தமது உறவுமுறை பவானி என்பவரை திருமணம் செய்தார். 1972 தமிழர் விடுதலை கூட்டணியின் தமிழ் இளைஞர் பேரவையின் செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டார். 1989 நாடாளுமன்ற தேர்தலில் ENDLF, EFRLF, டெலோ ஆகிய கட்சிகளுடன் சேர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணி உதயசூரியன் சின்னத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிட்ட போதும் அதில் தெரிவாகவில்லை. அதன்பின் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் 1989 ஜூலை 13 கொழும்பில் வைத்து படுகொலை செய்யப்பட்டமை அடுத்து அவரின் இடத்துக்கு மாவை சேனாதிராஜா தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். அந்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கூடுதலாக அம்பாறைக்கு அவர் பயன்படுத்தினார். பலருக்கு அம்பாறை மாவட்டத்தில் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவி, துறைமுக அதிகார சபை நியமனங்களை பெற்றுக் கொடுத்தமையுடன் பன்முகப்படுத்த நிதியை அம்பாறை மாவட்ட தமிழ் கிராமங்களுக்கு அவர் ஒதுக்கியிருந்தார். பெரிய நீலாவணை வைத்தியசாலை இவரின் பன்முகப்படுத்த திட்டம் மூலமாக அதன் கட்டடம் அமைக்கப்பட்டது. 1994 தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் தமிழர் விடுதலை கூட்டணி மூலமாக தேர்தலில் போட்டியிட்ட போதும் அவர் தெரிவாகவில்லை. 1999 ஜூலை 29 நீலன் திருச்செல்வம் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் தேசிய பட்டியல் மூலம் அவர் நாடாளுமன்றம் சென்றார். 2000 ஆண்டு தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி வேட்பாளராக யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றத்துக்கு சென்றார். 2001 அக்டோபர் 20 தமிழர் விடுதலை கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம் ஆகிய 4 கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிறுவிய பின்னர் 2001 தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்டு மீண்டும் நாடாளுமன்றம் சென்றார். அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழர் விடுதலை கூட்டணி 15 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 14 பேர் விடுதலை புலிகளை தமிழர்களின் ஏக பிரதிநிதியாக ஏற்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நாடாளுமன்ற குழு கூட்டம் எடுத்தபோது ஆனந்த சங்கரி அதை ஏற்க முடியாது என முட்டுக்கட்டை போட்ட போது மாவை சேனாதிராஜா விடுதலை புலிகளை ஏக பிரதிநிதிகளாக ஏற்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். அதன் பின்னர் 2004, 2010, 2015 தேர்தல்களில் மீண்டும் தமிழரசு கட்சி சின்னத்தில் போட்டியிட்டு அவர் வெற்றியும் பெற்றார். 2020 தேர்தலில் போட்டியிட்டும் 29,358 வாக்குகளை பெற்றும் அவர் தெரிவாகவில்லை. தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக 2004 முதல் 2014 வரை பதவி வகித்தார். பின்னர் வவுனியாவில் 2014 நடந்த இலங்கை தமிழரசு கட்சியின் 15வது தேசிய மாநாட்டில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். 2024 பொதுத் தேர்தலின் போது கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டால் தலைவர் பதவியிலிருந்து தான் விலகுவதாக அவர் அறிவித்தார். கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் 2024 டிசம்பர் 28 வவுனியாவில் இடம்பெற்ற போது அந்த கூட்டத்தில் கட்சியின் பதில் தலைவராக CVK சிவஞானம் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இதேவேளை மாவை சேனாதிராஜாவுக்கு அரசியல் குழு தலைவர் பதவி வழங்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சியில் கடந்த 2014 செப்டம்பர் 7 முதல் 2024 டிசம்பர் 28 வரையும் ஏறக்குறைய 10 வருடங்கள் தலைவராகவும், அதற்கு முன்னர் 2004 முதல் 2014 வரை 10 வருடங்கள் பொதுச் செயலாளராகவும் அவர் பதவியில் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.